Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்காக கிராஷ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் தெளிவா நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? சோ யாரெல்லாம் இந்த அட்டெம்ப்ட்லயே தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல பாஸ் பண்ணியே ஆகணும்னு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். ஆனா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 பேர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதற்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. அண்மை கால தகவலின்படி தமிழகத்தின் நிலை. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2024 to 25 9.69% பெற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த சதவீதம். சரிங்களா? 9.69%. சரிங்களா? சோ ரெண்டாவது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வேளாண்மை, பால்வளம், மீன்வளம் இந்த துறைகள்ல நம்ம தமிழ்நாடு தேசிய லெவல்ல முதலிடம் வகிக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கேழ்வரகு, கொய்யா இந்த ரெண்டு உற்பத்தியில தேசிய அளவுல நம்ம தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. அடுத்தது பாருங்க, மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் இந்த பொருட்களோட உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு தேசிய அளவுல 2வது இடம் வகிக்குது. அடுத்தது பாருங்க, வேர்க்கடலை, தென்னை இது ரெண்டோட உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு தேசிய அளவுல 3வது இடம் வகிக்குது. சரிங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜியோகிராஃபி புக்ல படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷன். சோ அது பக்கத்துல இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, மத்திய மாநில உறவை ஆராய சூரியன் ஜோசப் தலைமையில் குழு. சரிங்களா? சோ மத்திய மாநில உறவுகள் பத்தி ஆராய பாத்தீங்கன்னா நீதிபதி சூரியன் ஜோசப் இவங்களோட தலைமையில ஒரு குழுவை நம்ம தமிழ்நாடு அரசோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 15 அமைச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 1969 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய பாத்தீங்கன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சர்க்காரியா குழு பாத்தீங்கன்னா 1983 அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? யார் அமைச்சிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அமைச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது பாருங்க, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம். சரிங்களா? நம்ம சுதந்திர இந்தியால பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட முதலமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்கர் சிங். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் புதிய புவிசார் குறியீடுகள். சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அது என்னன்னா நம்ம பார்க்கலாம். சோ தோவாளையின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல உள்ள பூமாலைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நம்ம இந்தியாலேயே முதல் புவிசார் குறியீடு பெறும் மாலை அப்படிங்கிற பெருமையை இந்த தோவாளை பூமாலை பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பகோணத்தோட வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. பன்ருட்டியோட பலாப்பழம் அதுக்கப்புறம் முந்திரி இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அடுத்தது புளியங்குடியோட எலுமிச்சம்பழத்துக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. விருதுநகரோட சம்பாவத்தலுக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ராமநாதபுரத்தோட சித்திரைக்கார் அரிசிக்கு உங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. செட்டிக்குளத்தோட சின்ன வெங்காயத்துக்கு இப்ப ரீசெண்டா புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இதன்படி பாத்தீங்க அப்படின்னா தேசிய அளவுல நம்ம தமிழ்நாடோட பொருட்களுக்கு மொத்தம் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டும் 11 புவிசார் குறியீடுகள் பொருட்கள் பெற்று நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டிலே முதலிடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்தது எழுத்தறிவில் மிசோரம் சாதனை. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முழு கல்வி அறிவு அதாவது 100%. சரிங்களா? 100% பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிசோரம் அந்த சாதனையை படைச்சிருக்கு. சரிங்களா? சோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தோட எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 91.33% இருந்துச்சு. சரிங்களா? சோ நோட் பண்ணிக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது புதிய போப் 14ஆம் லூயி லியோ. சரியா? லியோ பதவியேற்பு. சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா
266வது போப் பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் அவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இறந்து போயிருந்தாரு. இப்போ அதன்படி பாத்தீங்கன்னா 267வது போப்பா 14ஆம் லியோ இவங்க வந்து மே 18 2025ல பதவியேற்றிருக்காங்க. சரிங்களா? சோ இது வேர்ல்டு வைட் அதிகமா பேசப்பட்ட செய்தி. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.